Hi guys, welcome to Tamil Coding Academy. So இன்னைக்கு தான் நமக்கு first day HTML introduction. We are going to start with HTML class. Okay? Then it's a presentation of entire HTML and some software and tool installation. Okay? Basic software tool installation. அதுதான் இன்னைக்கு அஜெண்டா. Okay. So ரொம்ப பேசாம டைரக்டா செக்ஷன்ல டைவ் பண்ணிடலாம். So first of all, welcome to HTML class. Here we will see the whole HTML introduction. HTML அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க, இல்லை வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பசங்க அப்படின்னும் போது ஸோ ஆப்வியஸாக HTML எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் செக்ஷன் டெஃபினெட்லி யூ கெட் சம்திங். ஓகே, ஸோ வாட் இஸ் HTML, ஒய் HTML, வேர் HTML, ஓகேவா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அகெயின், what is HTML? You start with what and why. So HTML stands for Hypertext Markup Language. So it's a text-based language. ஓகேவா? ஸோ இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிச்சாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான வேர்ஷன்ஸ் இருக்கு, ஓகேவா, எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடிஞ்சது, இது எல்லாத்தையுமே இந்த செக்ஷனில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இட்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இட்ஸ் அ டெக்ஸ்ட் பேஸ் லாங்குவேஜ். அப்போ இந்த ப்ரோக்ராமிங் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? தென் இந்த HTML எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்ட் டு கிரியேட் அ வெப் டிசைன்ஸ். ஓகேவா? ஆப் டிசைன்ஸ். ஸோ அது என்ன ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ்? இஸ் தேர் இஸ் எனி அதர் லாங்குவேஜ் டு கிரியேட் அ வெப் ஸ்ட்ரக்சர்? நோ, இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ அதர் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ HTML இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் தட் பவர்டு டு கிரியேட் அ டிசைன்ஸ் ஆஃப் த வெப் பேஜஸ். ஓகே, தட்ஸ் வை. ஸோ இப்போ HTML என்ன? இட்ஸ் அ டெக்ஸ்ட் பேஸ்ட் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அ வெப் டிசைன்ஸ், யூஸ்டு டு மேக் எ ஆர்கிடெக்சர் ஆஃப் த வெப் டெவலப்மெண்ட். தென் ஒய் HTML? ஏன் HTML யூஸ் பண்ணுறோம்? யூ கேன் டிஃபைன் ஹெட்டர்ஸ், பேராகிராஃப். ஸோ ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்க? ஸோ இப்போ கரண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? தேர் இஸ் அ ஹெடர், ரைட்? HTML introduction. There is a list, there is a 2 dots, there is a list heading, there is a list content. Again, இங்கே பேராகிராஃப் ஒரு கலரில் இருக்குது, தென் ஹெட்டிங் ஒரு கலரில் இருக்குது, ஹெட்டிங் ஒரு சைஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டைல்ஸில் வரும். அப்போ HTML எடுத்துக்க சொல்ல என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் பார்ப்பீங்க? மோஸ்ட்லி வி வில் see the headers, paragraphs, links. கண்டிப்பாக லிங்க்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு வெப்சைட்னும் போது இட்ஸ் அப்ளிகேஷன், எனி அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். எதுக்கு லிங்க் யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் லைக் ஹைப்பர் ஜம்ப். யாரெல்லாம் இந்த ஸ்பேஸ் ட்ராவல் மூவிலாம் பார்ப்பீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஜம்ப் பண்ணுறது. இட்ஸ் லைக் அ டோர். ஓகே, இட்ஸ் அ ஜம்ப் பாயிண்ட் பிட்வீன் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், மேபி வித்தின் த வெப் பேஜ் ஆர் எக்ஸ்டர்னல் வெப் பேஜ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லிங்க் அண்ட் அப்சல்யூட் லிங்க் ரெண்டு விதமான லிங்க்ஸ் இருக்கும் லிங்க்லே. ஸோ வித்தின் த வெப் பேஜ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகேவா நம்ம ரிலேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட் சைட் த வெப் பேஜ் நம்ம ட்ராவல் பண்ண அப்சல்யூட் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக லிங்க் பார்க்க சொல்ல நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் இமேஜ், டெஃபினெட்லி த இமேஜஸ். ஏன்னா ஒரு வெப் பேஜோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோ வித்தவுட் அன் இமேஜ் இட் கான்ட் பி இன்ட்ராக்டிவ், ரைட்? ஸோ அது எப்படி சொல்கிறது? அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா அந்த வெப்சைட் ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும். விக்கிபீடியாலாம் பார்த்துருப்பீங்க. ஈவன் தோ விக்கிபீடியா ஹேவ் இமேஜ், இட் டசன்ட் லுக் லைக் அமேசான், இட் டசன்ட் லுக் லைக் யூடியூப், பிகாஸ் the people is highly engaged in YouTube, Instagram, Facebook, right? That's because of the images, videos, the hyper interaction between the user and user interface, right? இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறோம், விக்கிபீடியா போயிட்டு படிக்கிறவங்க அதிகமா இல்லை ஃபேஸ்புக்கில் போயிட்டு ரீல்ஸ் பார்க்குறவங்க அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் த ஃபேஸ்புக், ரைட்? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த யூசர் இன்ட்ராக்ஷன் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஓகே, இந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ் UI அப்படின்னு சொல்லுவோம். இந்த UI பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஹெடர்ஸ் இருக்குது, பேராகிராஃப்ஸ் இருக்குது, லிங்க்ஸ் இருக்குது, சொல்லணும், இமேஜஸ் இருக்குது, அன்மோர். அன்மோர்னா என்ன? வீடியோஸ், டெஃபினெட்லி வீடியோஸ், ஆடியோ, அகெயின் அண்ட் ஆடியோ as an animation, as a trick. Animation is a trick, right, to engage a user. So your browser know how to structure the web page. ஒரு ப்ரௌசருக்கு தெரியும் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுக்கு டோம் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அகெயின் ஸோ HTML ஸ்ட்ரக்சர் எப்படி? இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங் எ வெப் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். ஓகேவா? ஸோ வீடு கட்ட சொல்ல கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் போடாமல் வீடு கட்ட முடியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட், தென் பில்லர், ஆஃப்டர்வார்ட்ஸ் வால், அதுக்கப்புறம் மேலே தளம், அதுக்கப்புறம் மேலே கட்டினாலும் அந்த பில்லர்ஸ் இருக்கணும். அந்த பில்லர்ஸ் தான் இட்ஸ் கிவிங் அ ஸ்ட்ரக்சர் டு த ஹவுஸ், ரைட்? ஸோ என்டையர் பில்டிங்
ஸோ லைக்வைஸ் இங்கே ஓகேவா HTML giving structure to the web applications. ஓகேவா ஸோ we are going to move on the next slide. Founder of HTML யார் கண்டுபிடிச்சா? மிஸ்டர் டிம் பர்னர்ஸ்-லீ HTML கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்க? அகெயின் அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் ஏ இன்டர்வியூ கொஷின் வைஸாக கிடையாது, ஆஸ் அ பேசிக் வெப் டெவலப்பரா. ஓகேவா ஸோ நான் சொல்கிறது பேசிக் வெப் டெவலப்பரா. ஸோ 1980 ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னைக்கு 2024 வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு HTML. ஓகேவா வேர்ஷன் 5. ஓகே தென் ஆப்வியஸாக அப்டேட் வரதான் போகுது. HTML நம்ம கூடயே தான் இருக்க போகுது. ஓகேவா தென் HTML was created by Tim Berners-Lee, a British computer scientist. ஓகேவா ஸோ a British computer scientist again often credited as one of the inventor of the world wide web. யாருக்காவது www தெரியாமல் இருக்குமா? ஆப்வியஸாக எல்லா வெப்சைட்டுமே www.tamilcodingacademy, www.codeofskills, www.google.com.co.in. ஓகேவா இந்த wwwன்றது ஸோ வேர்ல்டு வைடு வெப். ஸோ இது என்ன பண்ணுது? ஸோ இன்டர்நெட்டில் எப்படி ஒர்க் ஆகும்? ஆல்ரெடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துருந்தோம் டெமோ கிளாஸில். இன்னைக்கு அகெயின் நான் திரும்பி சொல்கிறேன். ஓகேவா இங்கே இந்த wwwன்றது வேர்ல்டு வைடு வெப். ஓகேவா ஸோ உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஓகேவா அகெயின் ஸோ வேர்ல்டு வைடு வெப்னா இட்ஸ் கனெக்ட் எவ்ரி சர்வர் வித்தின் ஒன் ஹப் கால்டு இன்டர்நெட். ஓகே ஸோ அது எப்படி பண்ணுறாங்க இங்கே? ஸோ அகெயின் 1980s லேட்டாக இது டெவலப் ஆச்சு. அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்போ டெவலப்மெண்ட்டில் இருந்தது. ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா version 1 version 2 எந்தெந்த வருஷம் எப்படிலாம் போச்சுன்ட்டு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். he is also worked in a CERN, European Organization for Nuclear Research. ஓகேவா தென் ஸோ பேராகிராஃப் மாதிரி படிக்க தேவையில்ல, எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. ஓகேவா HTML along with HTTP. HTML என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். HTML என்னது? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTTP என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ப்ரோ இதெல்லாம் இங்கே கேட்ட மாதிரியா இருக்கு ப்ரோ. ஸோ www இருந்தால் மட்டும் போதுமா? பத்தாது இல்லையா? ஸோ வேர்ல்டு வைட் வெப் இருந்தால் மட்டும் போதாது. ஸோ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா HTTPS. HTTPனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, HTTP:// அப்படின்னு போட்டு. ஓகேவா ஸோ எதுக்காக அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர் கிட்ட இருந்தோம் இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல விஷுவலான வீடியோ இல்லை நான் பேசுகிற ஆடியோ, அது உங்களோட கம்ப்யூட்டர்ஸில் இல்லை உங்களோட மொபைல்ஸில் இட்ஸ் அ மினி கம்ப்யூட்டர், ரைட்? பர்சனல் கம்ப்யூட்டர், பர்சனல் மொபைல். அங்கே வந்து எப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகுது? இப்போ நான் இங்கே வச்சிருக்க ஸ்க்ரீனில் இருக்க டெக்ஸ்ட்டோ இமேஜஸோ இல்லை எப்படி அங்கே வருது? த்ரூ த டெக்ஸ்ட், ரைட்? அதனால தான் HTTPS ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். எஸ் ஃபார் செக்யூரிட்டி. ஓகேவா அடுத்தது www டாட் அதுக்கப்புறம் நம்மளோட டொமைன் நேம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா அகெயின் இட்ஸ் அ ப்ரோட்டோகால் பேஸ்ட். ப்ரோட்டோகால்னா என்ன? இட்ஸ் அ செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், ரைட்? தட்ஸ் வை. ஸோ யூஆர்எல் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் யூஆர்எல் இருக்கும். ஸோ கூகுளுக்கு யூஆர்எல் இருக்குது, யாகுக்கு யூஆர்எல் இருக்குது, யூடியூப்க்கு யூஆர்எல் இருக்குது, ஃபேஸ்புக்கு யூஆர்எல் இருக்குது. www HTTPS www.facebook.com இல்லையா? ஸோ இங்கே டொமைன்ஸ் இருக்கும், DNS இருக்கும், HTTPS இருக்கும், URLs இருக்கும், ப்ரோட்டோகால் சிஸ்டம் இருக்கும், செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும், லைன் பை லைன் டெய்லி. ஓகேவா வித் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அகெயின் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகேவா HTML எங்கே ஆரம்பிச்சு எங்கே இப்போ இருக்குது பார்க்கலாமா? தென் in 1993 HTML1 இட்ஸ் கெட் அப்கிரேடட். ஓகே ஸோ version 1 அதாவது நார்மல் HTML இருந்து version 1க்கு அப்கிரேட் பண்ணாங்க வித் சம் லிட்டில் சேஞ்சஸ். ஓகேவா ஸோ யாரெல்லாம் வந்து அந்த பீரியடில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஓகேவா ஸோ அப்படி இல்லை அப்படின்னும் போது ஒரு 2005 டெஃபினட்டாக உங்களுக்கு வெப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா ஸோ 2005 மேபி ஒரு 5 வயசு இருக்கும்ல, அப்போ சான்ஸே கிடையாது, ஒரு 10 வயசு. ஓகேவா ஸோ தென் உங்கள் ஏஜ் 10th இருந்து எப்படின்னா ஏஜ் 10 இருக்க சொல்ல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெப்னா என்ன, மொபைல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் மொபைல். ஓகேவா சோனி எரிக்சன், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான மொபைல் நான் வந்து ஸ்கூல் டேஸில் இருக்க சொல்ல. ஸோ அப்படி இருக்க சொல்ல அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப் ஓப்பன் பண்ணுவோம். அப்படி வெப் ஓப்பன் பண்ண சொல்ல தேர் இஸ் நோ மோர் CSS ஜாவாஸ்கிரிப்ட், ரொம்ப ஹையாலாம் இருக்காது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட்டன்ஸ்லாம் நோ மோர் கலர்ஸாக, ஸோ சைட் பார், நேவ் பார், ஸோ அனிமேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்போ எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு பாருங்கள். HTML version 2, version 3, version 4 and version 5 இன்னைய வரைக்கும் 2024 வரைக்கும் version 5 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் வேர்ட்ஸ் HTML5 ஓகே ஸோ there is no more changes
ஏன்னா அதில் பண்ண சேஞ்சஸ் 2014 அவங்க ஒரு மேஜர் சேஞ்ச் கொடுத்தாங்க. அந்த சேஞ்சு போதுமானதுன்னா நெக்ஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு போதுமான அளவுக்கு ஒரு சேஞ்சை கொடுத்தாங்க. ஸோ லிட்டரலி அ பிக் சேஞ்ச். ஓகே, ஸோ அதை தான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் வெர்ஷன் 5. ஓகே, HTML வெர்ஷன் 5. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணுறது, வெர்ஷன் 5 சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, வாண்ட் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ ஒரு HTML பேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அண்ட் DOM ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஓகேவா ப்ரோ, நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்னா எப்படி ப்ரோ இருக்கும், ஒரு பில்டிங் வைஸானா 4 பில்லர் இருக்கும், ஸோ ஒரு கதவு இருக்கும், தென் ஒரு ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி அலாட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மாடி கட்டணும்னா அதுக்கு மேலே திரும்பி பில்லர் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பேசிக் பிளானோட போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் தான் உள்ள நம்ம கல் வச்சு சைடில் ஜன்னல் இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு டாக் டைப் டிக்ளரேஷன். ஓகேவா, இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் த வெர்ஷன்ஸ் ஆஃப் HTML. அது மட்டும் இல்லாமல் இது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்றத நம்ம சர்வருக்கு சொல்லணும். டாக்குமெண்ட் டிக்ளரேஷன், ஒரு டாக்குமெண்ட்டோட டிக்ளரேஷன், HTML டாக்குமெண்ட்டோட டிக்ளரேஷன், டாக் டைப் HTML. ஓகேவா, இட்ஸ் ஓகே. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக், பிரேக் டேக், ஓகேவா, இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. தென் எலமெண்ட்னா என்ன, டேக்ஸ்னா என்ன, அட்ரிபியூட்ஸ்னா என்ன, நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் கூட. ஓகேவா, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம் வாங்க. ஓகேவா, ஸோ தென் இப்போ HTML ரூட் எலமெண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேவா, இங்கே பாருங்கள் HTML ரூட் எலமெண்ட். ஓகேவா, இந்த ரூட் எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஒன் ஸ்டார்ட் டேக் அண்ட் க்ளோஸ் டேக். ஓகேவா, இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதுக்கு எண்டிங் ஒன்று இருக்கணும். ஓகேவா, இந்த சம் டைம் வந்து அது வந்து எண்டிங்கே இல்லாமல் போகும். அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. இட்ஸ் ரேர் கேசஸ், ரேர் சினாரியோ. அந்த மாதிரி இங்கேயுமே HTML ஒரு சில சினாரியோ இருக்குது. ஓகேவா, அகைன் நம்ம அதை தனியாக சொல்கிறோம். ஓகேவா, தென் இங்கே HTML ரூட் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, எங்கம்மா எண்ட் ஆகுது, அட் த எண்ட் ஆஃப் த லைன். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் வெர்ஷன் சொல்லிட்டோம். தென் HTML ரூட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. பேசிக்காக ஒரு வீடு கட்டினா ஃபஸ்ட்டு பள்ளம் போட்டு பில்லர் புதைப்பாங்க, அந்த மாதிரி இங்கே HTMLன்றது இட்ஸ் அ ரூட் ஆஃப் த வெப் பேஜ். ஓகே, தென் ஹெட், உள்ள கண்டிப்பாக ஹெட் இருக்கணும் இல்லையா. ஹெட் அண்ட் பாடி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. இட்ஸ் அ ரியல் சினாரியோவில் கூட. ஸோ இங்கே ஹெட் அப்படின்னு பார்க்க சொல்ல இட்ஸ் அ ஹெட்டிங் ஆஃப் த வெப் பேஜ். இதில் என்னென்னலாம் இருக்கும். தென் பாடினா என்ன, எதுக்காக பாடி இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஹெட் யூஸ்டு டு கண்டெயின் பேஜ் HTML மெட்டா டேட்டா. ஓகேவா, ஸோ இந்த மெட்டா டேட்டாலாம் நீங்கள் வந்து ஃபர்தராக பார்த்துக்கிட்டே வருவீங்க. ஏன்னா ஒரு நாளில் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. SEO ஆப்டிமைசேஷன், இப்போ கூகுளில் போயிட்டு தமிழ் கோடிங் அகாடமின்னு போட்டால் வரும். ஹவ் இட் இஸ் பாசிபிள், எப்படி வருது, தட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பேஜஸ், ரைட். ஹவ் இட் இஸ் பாசிபிள் த்ரூ தட் டொமைன் நேம், த்ரூ தட் மெட்டா டேட்டா நம்ம சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் SEOவில் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணால் இந்த மாதிரியான வெப்சைட் காட்டணும். அப்போ ரேங்கிங், த்ரூ தட் ரேங்கிங் பிரகாரம் நம்ம வெப்சைட் என்ன ஆகும், ஸோ கூகுளில் ரேங்க் ஆகிட்டே வரும். கூகுள்ன்றது நாட் ஓன்லி கூகுள், வி ஹாவ் அ லாட் ஆஃப் சர்ச் இன்ஜின்ஸ். ஓகே, அதுக்கு இந்த மெட்டா டேக்ஸ் தான் யூஸ் ஆகுது. இப்போ ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில், ஸோ கூகுள் மட்டும் இல்லாமல் பிங் இருக்குது. ஓகேவா, ஸோ நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது, யாஹூ இருக்குது. அந்த மாதிரி சர்ச் இன்ஜினில் க்ராலர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்னா ஒன்ஸ் யாராவது உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே ஹெட்டிங்குள்ளே இருக்க ஒரு சில கீவேர்ட்ஸ், அதாவது தமிழ் கோடிங் அகாடமி அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அது ரீட் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் ரீட் பண்ணி அவங்களோட சர்வரில் சேவ் பண்ணிவிடுவாங்க. இந்த கேஸ் வேறு யாராவது அந்த கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணும்போது ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆகும். ஸோ இப்படி தான் வெப்சைட்ஸ் எல்லாம் ரேங்க் ஆகுது. இதுக்கு தான் மெட்டா டேட்டாஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உள்ள டைட்டில் டேக் இருக்கும், லிங்க் டேக் இருக்கும், ஸ்டைல் டேக் இருக்கும், எக்ஸ்டர்னல் பேஜ், அதாவது ஒரு HTMLையும் இன்னொரு HTML நம்ம லிங்க் பண்ண முடியும். ஒரு CSSையும், அதாவது CSS, JavaScript இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், லிங்க் பண்ண முடியும். ஸோ தென் வாட் இஸ் த ஹெட் டோட்டலி? ஹெட் இஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜ். அதாவது ஒரு பர்டிகுலர் HTML இருக்குன்னா, ஒரு HTML கோட் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் HTML ஒரு பேஜாக இருக்கும். அந்த என்டையர் பேஜோட டீட்டெயில்ஸ், இது வந்து ஹோம் பேஜ். இட்ஸ் கண்டைன் த HTML இன்ட்ரோடக்ஷன், இட்ஸ் கண்டைன் த ஆல் த HTML இன்ட்ரோடக்ஷன் வித் ப்ராக்டிக்கல் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ ஹெட் இஸ் அ கண்டெய்னர் தட் ஹோல்ட் என்ன ஹோல்ட் ஆயிருக்குன்னா என்டையர் வெப் பேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, ஸோ அகெயின் நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அதுதான் ஒர்க் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து ஃபியூச்சரில் பார்ப்போம். அகெயின் பாடி. ஸோ பாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்னெல்லாம் விஷுவலாக பார்க்குறோம், எவ்ரிதிங், ஹெடர்ஸ், பேராகிராஃப், இமேஜஸ், அனிமேஷன், பட்டன் கிளிக், பட்டன் ஸ்வைப், ஸ்க்ரோலர்,
வெர்டிக்கல் ஸ்க்ரோலர், ஹரிசாண்டல் ஸ்க்ரோலர், ஸ்பின்னர், லோடர், எவ்ரிதிங் இஸ் இன் அ பாடி. ஓகே, அப்போ நீங்கள் பாடிக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் யூசர் இன்டர்ஃபேஸில் விஷுவலாக தெரியும். ஹெட்டரில் கொடுக்கறது எதுக்காகனா ஜஸ்ட் ஃபார் பேஜ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, பாடிக்குள்ளே நீங்கள் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் தெரியும், பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா பேராகிராஃப் தெரியும், இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் தெரியும், இல்லை சிஎஸ்எஸ் அட்டாச் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணி ஒரு அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அனிமேஷன் வில் பி தேர். ஓகே, ஸோ லைக்வைஸ் இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ நெஸ்டட் ஸ்ட்ரக்சர், அதாவது there is a box container called HTML, அதுக்குள்ள அகெயின் ஹெட், அதுக்குள்ள அகெயின் பாடி. இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள 2 பாக்ஸ் இருக்கு. அகெயின் ஹெட்டுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் டைட்டில், பாடிக்குள்ள இன்னும் 2 பாக்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் சைல்டு கான்ஃபிகரேஷன். இதுதான் டோம் ஸ்ட்ரக்சர், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அடுத்தடுத்து சொல்லித்தரேன், அடுத்தடுத்த ஸ்டைல். ஓகேவா, ஸோ இங்கே HTML அப்படின்ற பேரண்ட் கிட்ட எத்தனை சைல்டு இருக்கு? we have the 2 child, one is called the head, another is called the body. அப்போ HTML என்ற பேரண்ட் கிட்ட 2 சைல்டு இருக்கு, ஹெட் அண்ட் பாடி. அகெயின் இங்கே ஹெட் என்ற சைல்டு கிட்ட அது ஒரு சைல்டு, அதுக்கு இன்னர் சைல்டு. ஓகே, தட் இஸ் கிராண்ட் சைல்டு அப்படி இருக்க சொல்ல. ஸோ ஹெட்டுக்குள்ள எத்தனை சைல்டு இருக்கு? ஒரு சைல்டு, டைட்டில். ஓகேவா, அகெயின் இங்கே பாடிக்குள்ள எத்தனை சைல்டு இருக்கு? அகெயின் ஹெட்டிங்ன்றது ஒரு சைல்டு, பேராகிராஃப்ன்றது ஒரு சைல்டு. இந்த மாதிரி நெஸ்டட் எலமெண்ட்டாக எப்படி இருக்கும், நெஸ்டட் காம்போனன்ட்ஸாக HTML இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பில்டிங் பில்ட் பண்ண சொல்ல எப்படி பில்ட் பண்ணுவோம்? அகெயின் there is a huge box called compound. again அந்த காம்பவுண்ட்குள்ள there is a house. again ஹவுஸ்க்குள்ள there is a bedroom. again bedroomக்குள்ள there is a attached bathroom. likewise இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெஸ்டட் காம்போனன்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ again move on to the next slide. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகேவா, இப்போ ஒரு டேக்ல என்னென்ன இருக்கும்? ஹெட்டிங்கோ, பேராகிராஃபோ, ஆடியோவோ, வீடியோவோ, எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஒரு செங்கல் மாதிரி. ஓகேவா, இங்கே ஒரு செங்கலும் ஒரு டேக்ல இருக்கும். ஸோ வெறும் செங்கல் மட்டும்தான் இருக்குமா? பெயிண்ட் இருக்கும், செங்கல் இருக்கும், சிமெண்ட் இருக்கும், ஸோ நடுவில் கம்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி இங்கேயுமே ஸோ ஒரு வெப்பேஜ் பில்ட் பண்ண சொல்ல த்ரூ தட் எலமெண்ட்ஸ் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? வெப்பேஜ் பில்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய வந்துருச்சு ஆப்ஷன், செங்கல் வந்துருச்சு இல்லையா? ஸோ செங்கலே இல்லாமல் கூட வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல இங்கே எலமெண்ட்டால் மட்டுமே நம்ம இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் த வெப்பேஜ். ஓகே, ஸோ HTML எலமெண்ட் எப்படி இருக்கும்? ஹெட்டிங், பேராகிராஃப், ஆடியோ, வீடியோ, எவ்ரிதிங் இஸ் அ எலமெண்ட். ஓகே, இந்த எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே H1. ஓகேவா, H1 எலமெண்ட் இருக்கு. இந்த H1 எலமெண்ட்ல என்னென்ன இருக்கு? தென் எலமெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? எலமெண்ட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் த வெப் பேஜ் தட் இஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டேக் டு எண்ட் டேக். அதாவது ஒரு ஸ்டார்ட் டேக்ல இருந்து எண்ட் டேக் வரை இருக்க என்டையராகவே எலமெண்ட். அகெயின் ஒன்ஸ் அகெயின் வாட் இஸ் எலமெண்ட்? எலமெண்ட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் த வெப் பேஜ். ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா எலமெண்ட் தான் ஒரு பில்டிங் பிளாக். ஸோ அப்போ ஃப்ரம் த ஸ்டார்ட் டேக்ல இருந்து எண்ட் டேக் வரைக்கும் குள்ள இருக்க எவ்ரிதிங் இஸ் த எலமெண்ட். ஓகேவா, தென் இங்கே எலமெண்ட்குள்ள ஒன்று என்ன இருக்கு? ஸ்டார்ட் டேக் இருக்கு. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேக் H1. ஸோ H1 இட்ஸ் அ ஹெட்டிங் ஒன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேக் H1, அதுக்கப்புறம் எண்ட் டேக் இங்கே. ஓகேவா, லைக்வைஸ் இங்கே அதே மாதிரி ஸ்டார்ட் டேக் ஸ்லாஷ்னா முடியுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இட்ஸ் எண்டிங் ஆஃப் த எலமெண்ட். ஒரு எலமெண்ட் எண்ட் ஆகுது. அகெயின் H1, அகெயின் க்ளோசிங் டேக். இன் பிட்வீன் ஹேவ் சம் கண்டென்ட். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக். ஓகேவா, ஸோ பிஃபோர் என்னென்ன கண்டென்ட் இருக்கு? ஒரு ஸ்டார்ட் டேக் இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்கும்? அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அப்போ அட்ரிபியூட்ஸ்னா ஒரு அட்ரிபியூட் இருக்கும், அதுக்கு வேல்யூஸ் இருக்கும். அட்ரிபியூட்னா என்ன ப்ரோ? நீங்கள் எலமெண்ட்னா என்னன்னு சொன்னீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்னா என்ன சொன்னீங்க? பாடினா என்ன சொன்னீங்க? பாடிக்குள்ளே வெறும் எலமெண்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க. எலமெண்ட்குள்ளே ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அட்ரிபியூட் சொல்கிறீங்க. அப்போ இந்த அட்ரிபியூட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட். அப்போ ஒரு கல் இருக்குன்னா இல்லை சம்திங் தே ஆர் யூஸிங் டு பில்ட் அ பில்டிங். ஓகே, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குமா இல்லையா? திஸ் இஸ் த இந்த பிராண்டோட ஸோ கம்பி, TMT கம்பி 500 அப்படின்னும் போது ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கும். அந்த பிராண்டுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா? லைக்வைஸ் இங்கே ஒரு ஹெட்டிங்னா அதுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ்டு டு கலர், ஸ்டைல், இன்க்ரீஸ் த சைஸ், டிக்ரீஸ் த சைஸ், ஆர் எல்ஸ் மாடிஃபை த அனிமேஷன் எஃபெக்ட் இன் த ஹெட்டிங். ஹெட்டிங்கை கிளிக் பண்ண சொல்ல அப்படியே பெருசாகிட்டு ஹெட்டிங், அப்படியே கிளிக் பண்ணுறதை விட்டோன்னா அப்படியே ஹெட்டிங் சின்னதாகிடும். கிளிக் பண்ண சொல்ல பச்சை கலரில் இருக்க ஹெட்டிங் பிளாக் கலரில் மாறும். இல்லை ஒரு அனிமேஷன். ஓகேவா, அது அப்படியே இப்படி சுருண்டு போயிட்டு திரும்பி அதே மாதிரி வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே பாசிபிள் எப்போ அப்படின்னா அட்ரிபியூட்ஸால் மட்டுமே. ஓகேவா,
ஸோ அகெயின் இங்கே எலமெண்ட்க்கு we have the attribute and the attributeக்கு it's a additional information about the element. elementனா என்ன சொல்லியிருந்தேன், element is a building block of the web page. ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கான பில்டிங் பிளாக். தென் இங்கே ஸ்டார்ட் டேக் எண்ட் டேக் இருக்குது. ஸ்டார்ட் டேக்கில் மட்டுமே அட்ரிபியூட் இருக்கும். ஓகேவா, இது போக போக தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா டெய்லியுமே நம்ம அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு. ஸோ தென் அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா, லைஃப் லாங். இங்கே ஸோ இந்த அட்ரிபியூட்னா இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் இனிக்யூ எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டுக்குமே ஸ்பெசிஃபிக் அட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா, இங்கே காமனாக ஒரு 12 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதை தாண்டி ஓகேவா, ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரியான அட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அட்ரிபியூட் கிளாஸ் வர சொல்ல நீங்கள் பார்ப்பீங்க எந்தெந்த அட்ரிபியூட் எந்தெந்த எலமெண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் ஒரு 20 எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ டோன்ட் நீட் டு ஸோ இங்கே 1000s 2000 எலமெண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று செங்கல் வச்சு வீடு கட்டி ஆகணும், அப்படி இல்லையா ஒன்று தெர்மாக்கோல் வச்சு கட்டணும், அப்படி இல்லையா ஏதாவது வச்சு வுட்டில் வச்சு கட்டுவாங்க, அப்படி இல்லையா இப்போ ஹாலோ பிளாக்கெல்லாம் வருது இல்லையா. ஸோ ரெடிமேட் வீடு, கண்டெய்னர் வீடு அந்த மாதிரி வருது. தட் இஸ் லிட்டரலி சம் ஆப்ஷன்ஸ் ரைட், அரௌண்ட் 10 to 20. லைக்வைஸ் இங்கேயுமே தேர் இஸ் அ லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். ஓகே, தென் உள்ள அஃபெக்டட் கண்டென்ட். அஃபெக்டட் கண்டென்ட்னா இங்கே எக்ஸாம்பிள் ஹெட்டிங் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் என்ன இருக்கும், ஸோ உங்களுக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே என்ன பார்க்குறீங்களோ அதுதான் அஃபெக்டட் கண்டென்ட்னா அவுட்புட்டாக இருக்கும். நீங்கள் என்ன எழுதுறீங்க ஹெட்டிங்குள்ளே அதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நம்ம திரும்பியும் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். அப்போ தான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். இதை இப்போ நம்ம எடுக்கிற இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் கம்பைண்ட் ஆகி பார்ப்போம். அப்படி பார்க்கறதால ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகும் புரியும். ஓகேவா, ஸோ ஃபைனல் ரிவ்யூ. ஸோ திருப்பி சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது HTML இன்ட்ரோடக்ஷன். இங்கே ஸ்டார்டிங் டேக் பார்த்தோம், அதாவது H1. ஓகேவா, ஹெட்டிங் 1ல் ஸ்டார்டிங் டேக். இங்கே ஸ்டார்டிங் டேக் இருக்குது, தென் எண்டிங் டேக் இருக்குது. இன் பிட்வீன் வி ஹாவ் கண்டென்ட். இந்த கண்டென்ட் நம்ம எழுதுகிற அஃபெக்டட் கண்டென்ட். நம்ம இங்கே என்ன எழுதுகிறோமோ, ஹாய் திஸ் இஸ் HTML இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு எழுதுனா இட்ஸ் அ HTML இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, தென் இங்கே ஒரு ஸ்டார்டிங் டேக் இருக்குன்னா வி ஹாவ் த அட்ரிபியூட் இன்சைட் ஸ்டார்டிங் டேக். இந்த ஸ்டார்டிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சின்டாக்ஸ். கிளாஸ் ஐடி நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு அட்ரிபியூட் நேம் இருக்கும், தென் ஈக்குவல் டு அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ. எப்பயுமே அட்ரிபியூட் வேல்யூ ஒரு டபுள் கோட்ஸில் இல்லை சிங்கிள் கோட்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணோம். இங்கே வந்து ப்ரைமரியாக இருக்குது கிளாஸ். ஓகேவா, நீங்கள் கிளாஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம், இட்ஸ் ஹெட்டிங் கூட போட்டுக்கலாம். கிளாஸ் இட்ஸ் அபவுட் யுவர் விஷ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ரிபியூட்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது. அது என்னன்ட்டு அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ வாட் இஸ் அன் எலமெண்ட்? எலமெண்ட் இஸ் த building block of the web page. Okay, element is the building block of the web page. It start from starting tag and end up to ending tag. In between we have the content. In starting tag we have the attribute. Okay va? So moving to next slide. So இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சாம்பிள் பார்த்தோம் இல்லையா. அகைன் இங்கே ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கோட் இருக்கு. இதுக்கு எந்த மாதிரியான அவுட்புட் இருக்கும் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. So we have the HTML root element and heading called hi title. கண்டிப்பாக அந்த ஹெட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஃபேஸ்புக்குன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரௌசர் ஹெட்டிங். ஸோ அது எங்கேன்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே ஹாய் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் டைட்டில் இருக்குது. பாடியில் ஹலோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா, எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல, ஸோ இல்லை எனிதிங் ஸோ ஸ்டார்ட் பண்ண சொல்ல வி ஸ்டார்ட் வித் ஹலோ ஆர் ஹலோவல் ரைட். ஸோ இங்கே என்ன மாதிரியான அவுட்புட் இருக்கும்? எனி கெஸஸ்? லிட்டரலி ஹலோ. சூப்பர், இட்ஸ் அ ஹலோ. ஓகேவா, ஸோ அவுட்புட் என்ன பார்த்துடலாம். ஹலோ. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? H1 யூஸ் பண்ணியிருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் ஆக்ட் ஆக போகுது. இட்ஸ் லுக் லைக் அ பிக் ஹலோ. ஓகேவா, மேலே இங்கே பார்த்தீங்களா ஹாய், அப்போ இதுதான் ஹெட்டிங். இப்போ ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மேலே ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்னு இருக்கும், இன்ஸ்டானா இன்ஸ்டா இருக்கும், குட்டியாக ஒரு லோகோ இருக்கும். அதை தான் ஃபெவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம ஃபெவிகான் வைக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, தென் இப்போ ஒரு ஹெட்டிங் பார்த்தோம், அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், ஒரு பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தோம். மூவிங் டு நெக்ஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சுது HTMLக்கு. தென் ஒரு குயிக் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ ப்ரீஃப் தான், இட்ஸ் அ பிக் தான். ஓகே, எனிவே பரவாயில்ல. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நமக்கு தேவையான நெசசரி சாஃப்ட்வேர்ஸ் ஸோ அப்கமிங் டேஸஸில் ஸோ HTML வரைக்கும் தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்க்கான டூல்ஸ் ஓகே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது
VS Code, Visual Studio Code. 99% of the developers, okay, so developers in the sense web developers and app developers and SDE, software developers, okay, use பண்றது VS Code. So even though we have the ideal, okay, elites, lot of tools இருந்தாலுமே இங்கே Visual Studio Code அப்படின்றது it's a best in performance, okay, connecting the version control like Git, okay, so இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. single tool, okay, you can create a mobile application, web application and software, okay. Then Visual Studio Code எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், க்ரோமில் இல்லை நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சுருந்தாலும் டவுன்லோட் Visual Studio Code அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ டவுன்லோட் Visual Studio Code அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க், ஓகேவா, என்னவா இருக்குன்னா ஒரு லிங்க் வரும் Visual Studio Code டவுன்லோட் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே Windows 11 அண்ட் லினக்ஸ் அண்ட் மேக்கான தனித்தனி டூல், யாரெல்லாம் மேக் வச்சுருக்கீங்களோ அவங்க மேக் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த கேஸ் யாரெல்லாம் லினக்ஸ், காலி லினக்ஸ், உபுண்டு அந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ லினக்ஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அண்ட் விண்டோஸ், ஓகேவா. ஸோ இந்த கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா யூ கேன் பின் ஷாதி, ஓகே. தென் ஸோ இப்போ உங்களுக்கு குரூப்பில் இல்லை இங்கே, ஓகேவா. ஸோ லிங்க் வந்து இருக்கும், யாருக்கிட்டலாம் Visual Studio Code இல்லையோ அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா. இல்லை இன்ஸ்டாலேஷன் கைடு வேணாலும் we will do that, ஓகே. தென் இங்கே உங்களுக்கு தேவையான விண்டோஸ்னா விண்டோஸ், லினக்ஸ்னா லினக்ஸ் அண்ட் மேக்னா மேக் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் 100 to 150 MB, ஓகே, டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜருமே தேர் இஸ் சம்திங், ஓகே. ஸோ அகெயின் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணியே காமிப்போம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஸோ தென் அதில் என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும், ஓகேவா. தேர் இஸ் அ நெசசரி டூல்ஸ், ஓகே, கால் ஆட்டோ க்ளோஸ் டேக், ஆட்டோ ரீநேம் டேக், HTML CSS சப்போர்ட் அண்ட் லைவ் சர்வ், ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமான டூல்ஸ், இந்த 4 டூல்ஸ். இது ரியலி இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் மட்டும்தான் என்டையர் HTML நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும், ஓகேவா. அகெயின் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேவா, சக்ஸஸ் டு த எண்டு பாயிண்ட். எண்டு பாயிண்ட்ன்றதை தாண்டி டெஸ்டினேஷன், ஓகே. ஸோ டெஸ்டினேஷன் எங்கே, நம்மளோட டெஸ்டினேஷன் ஸோ மாஸ்டர் இன் வெப் டெவலப்மெண்ட், ஓகே. ஸோ டெஃபினெட்லி ரீச் ஆவீங்க. ஸோ டெஃபினெட்லி யூ ஆல் பீப்புள் பிகம் அ SME. SMEனா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் who is having experience around 10+ years, okay. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் இன்னைக்கு நீங்கள் வந்தது ரியலியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேவா. ஸோ எவ்வளோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் ஃபில்ட்ரேஷன் நடந்தது. ஸோ அப்படி இருக்க சொல்ல, ஸோ எவ்வளோ பீப்புள்ஸ் தாண்டி இன்னைக்கு இருக்கிறது, தேர் இஸ் அ ஃபியூ பீப்புள்ஸ். அப்படி இருக்க சொல்ல அந்த ஃபியூ பீப்புள்ஸுமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்மளால் இதை பண்ண முடியும், கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ், ஓகேவா. ஸோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ணிடுது. ரியலியே கங்க்ராச்சுலேஷன், ஓகே. ஸோ ரியலி சூப்பர். ஸோ இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்றத ஆப்வியஸாக சொல்கிறேன். ஸோ டெஃபினெட்லி தேர் இஸ் அ டெஸ்டினி, ஸோ தேர் இஸ் அ எண்டு பாயிண்ட். ஸோ இட்ஸ் அ மாஸ்டர் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட், ஓகே. ஸோ இங்கே ஸோ எனக்கு பிடிச்ச பர்சனலாக, ஓகேவா, பர்சனலாகவே ப்ரூஸ்லியோட கோட்ஸ், ஓகேவா. ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்காரு, ஐ ஃபியர் நாட் த மேன் ஹூ ஹேஸ் ப்ராக்டிஸ் 10,000 கிக்ஸ் ஒன்ஸ், ஓகே. ஸோ எனக்கு 10,000 வித்தைகள் தெரிஞ்ச ஒரு மாஸ்டரை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, ஓகேவா. ஸோ ஆனால் பட் ஐ ஃபியர் த மேன் ஹூ ஹேஸ் ப்ராக்டிஸ் 1 கிக், ஒரே ஒரு வித்தை, ஓகேவா. ஒரே ஒரு விஷயம் உனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த 10,000 டைம்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஸோ எதுலாம் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கோடிங்கா, சிஸ்டமா, ஹேக்கிங்கா, இல்லை உங்கள் கெரியரா, இல்லை உங்கள் பர்சனல் லைஃபா, இல்லை பிஹைண்ட் த லவ்வா அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில். எவ்ரி திங் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப், ஓகே. ஸோ எல்லாமே ஒரு லைஃபாக எடுத்துக்காதீங்க, எவ்ரி திங் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். அப்படி இருக்க சொல்ல எந்த பார்ட்டில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோமோ டெஃபினட்டாக யூ வில் பி சக்ஸஸ் இன் த பார்ட், ரைட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே கோடிங். நீங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ யூ ரீச் த டெஸ்டினேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர். Definitely you will be a master, not about the learning, not about the teaching, okay. Master in the sense god of creation. You can create another version of programming language in the future. Definitely it is possible. So எல்லா டெவலப்பர்ஸும் சீனியர் டெவலப்பர்ஸ், ஓகே, இன்க்ளூட் மீ, தே ஆர் ட்ரைங், ரைட். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நீங்களும் ஃப்ரம் த day 1 itself you are going to try. So at the 100th day definitely you can create any web development software in a market, okay. That is possible. As for fresher, yes it is possible. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ லிமிட்டேஷன், ஓகே. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த லிமிட்டேஷன்லாம் உடச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னும் போது ப்ராக்டிஸ் எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ண டெஃபினெட்லி யூ பீப்புள் காண்ட் ஈவன் எப்படி சொல்கிறது.
ஸோ நம்மளால் நம்ம நேமாக மறக்க முடியுமா? நோ ரைட், கண்டிப்பாக மறக்க மாட்டோம். ஏன்? ஒய்? ஸோ ஈவன் கோமாக்கு போகிற வரைக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்க சொல்ல, ஏன்னா எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் மற்றவங்க கூப்பிட்டு நம்ம அதை கேட்டு அதே மாதிரி இங்கேயும் ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். நாட் ஓன்லி மேன், ஸோ எவ்ரி ஒன், ஹியூமன், அனிமல்ஸ், ஓகே? ஸோ எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு அனிமலுக்கு கூட அது வேட்டையாட தெரியாது. ஸோ வேட்டையாடி ப்ராக்டிஸ் எடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ப்ராக்டிஸ் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை முடிக்கிறேன். தென் ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரையும் பார்த்துடலாம், ஓகேவா? மோஸ்ட்லி விண்டோஸ் யூஸ் பண்ணுறதால நான் விண்டோஸே ப்ரொசீட் பண்ணுறேன், ஓகே? விஎஸ் கோட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஓகேவா? வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், ஓகேவா? இந்த லிங்க் தான் கிடைக்கும். இங்கே நீங்கள் விண்டோஸ் மேக் எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண சொல்ல இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ், ஓகே? உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 2 minutes, ஓகே? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் சிஸ்டம் ஸ்பீட், வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் இன்டர்நெட் ஸ்பீட், மேபி இட் வில் பி வேரி, ஓகே? we need to wait, okay? ஓகே, ஒன்ஸ் டவுன்லோடு. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஈவன் இந்த திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? டபுள் கிளிக் தட் ஒன், ஓகே? ஸோ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், ஓகே? ரீட் திஸ் அக்ரிமெண்ட், ஓகே? அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட், ஹிட் நெக்ஸ்ட். இந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணலாம், we need to face something, okay? That's why I said, ஸோ இதில் தான் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் அ டெஸ்க்டாப் ஐகான், ஆட் ஓப்பன் வித் கோட் ஆக்ஷன் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஏன்னா ஈஸியாக நம்ம ஒரு கோடை நம்ம நாளைக்கு பண்ணுறோம், HTML, CSS, JavaScript, React என்ன கோட் பண்ணாலும் ரைட் கிளிக் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வேணும். ரிஜிஸ்டர் கோட் ஆஸ் அ எடிட்டர் ஃபார் சப்போர்ட் ஃபைல்ஸ் டைப், ஓகேவா? தென் ஆட் டு பாத், டெஃபினட்டாக இது வேணும், ஓகேவா? ஆட் டு பாத் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. தென் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால்னா ஓப்பன் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஓகே? ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஒன் செகண்ட். சூப்பர். ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் எவ்ரி திங், ஓகே? ஐ ஆல்ரெடி ஹேவிங் சம் கோட், ஓகே? ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிருக்கும். தென் நான் புதுசாக ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? அப்போ தான் கெட் அ கிளாரிஃபிகேஷன். இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. GitHub அண்ட் தண்டர்போல்ட், தென் பவர்ஷெல், போஸ்ட்மேன், ஓகே? ரிமோட் எக்ஸ்ப்ளோரர், உங்களுக்கு இது 4 மட்டும்தான் இருக்கும். எக்ஸ்ப்ளோரர், இட்ஸ் அ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஃபார் த கோட், நம்ம எங்கெல்லாம் கோட் பண்ணுறோம் அப்படின்றது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். தென் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச், வி கேன் ஏபிள் டு சர்ச் ஓவர் என்டையர் கோட், ஓகே? அகெயின் சோர்ஸ் கண்ட்ரோல், இதுதான் கெட் வெர்ஷன் கண்ட்ரோல், டைம் ட்ராவலிங் த்ரூ த கோட் அண்ட் கோடை திரும்பி வேர்ஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக பக், இந்த இடத்துக்கு நம்ம ஈஸியாக பக்கை வந்து ஃபைன் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இட்ஸ் லைக் பக் ஹண்டிங், ஓகே? ஸோ தென் எக்ஸ்டென்ஷன், இப்போ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க, நான் சொல்ல அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க, ஓகேவா? இங்கே என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது ஆட்டோ க்ளோஸ் டேக், ஓகேவா? ஆட்டோ க்ளோஸ் டேக்லாம் இங்கே பாருங்கள், ஆட்டோ க்ளோஸ் டேக்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. யூ நீட் டு இன்ஸ்டால் திஸ் எக்ஸ்டென்ஷன், ஓகே? ரைட் நவ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் பி இன்ஸ்டால், ஓகே? நோ நீட் டு டூ எனிதிங், தட்ஸ் இட், தட்ஸ் எனஃப், ஓகே? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் நீங்கள் ஏதாவது க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா, ஒரு டிவ்வோ பேராகிராஃபோ ஏதாவது நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும், ஓகேவா? ஸோ எதுவுமே பண்ண தேவையில்ல, இட்ஸ் ரியலி ஈஸி. அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோ ரீநேம் டேக், கண்டிப்பாக இது வேணும், ஆட்டோ ரீநேம் டேக், ஓகேவா? இந்த ஆட்டோ ரீநேம் டேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஓப்பன் டேக் இருக்கும், தென் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கும். அப்போ ஓப்பன் டேக்கில் H1 இருக்குது, நீங்கள் H2 மாற்றினீங்கன்னா க்ளோஸ் டேக்கில் அது மாறாது. அதை மாறணும் அப்படின்றதுக்காக நீங்கள் க்ளோஸ் டேக்லையோ இல்லை ஓப்பன் டேக்லையோ நீங்கள் எங்கே மாற்றினாலும், க்ளோஸ் டேக்கில் மாற்றினா ஓப்பன் டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ஓப்பன் டேக்கில் மாற்றினா க்ளோஸ் டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆட்டோ ரீநேம் டேக். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுனா, இட்ஸ் அ டூல்ஸ், ஓகே? விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ உங்களை ஃபாஸ்டராக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது ரெண்டாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும்.
ஸோ மூணாவது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML CSS சப்போர்ட். ஓகேவா? இது கண்டிப்பாக இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். HTML CSS சப்போர்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போர்ட் ஃபார் HTML அண்ட் CSS ஸ்னிப்பட்ஸ். ஓகே, ஸோ இன்டெலிஜென்ஸ் அதுக்காக இதை நான் போக போக சொல்கிறேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? தென் த லாஸ்ட் ஒன் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா லைவ் சர்வர். ஓகே, லைவ் சர்வர் இது எதுக்காக அப்படின்னா ஒரு கோடை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதோட அவுட்புட்டை லைவாக உங்களால் பார்க்கணும்ல. நீங்கள் கோடை இங்கே எடிட் பண்ணீங்கன்னா அங்கே லைவாக சேஞ்ச் ஆகும் அவுட்புட். தட் இஸ் ரியலி பாசிபிள் பிகாஸ் த திஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே, லைவ் சர்வர் 4 எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கோம். இந்த 4 எக்ஸ்டென்ஷனுமே நாளைக்கு கிளாஸில் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்லையோ இல்லை நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்லியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் எனி டவுட் வந்தாலுமே உங்களால் லைவ் சர்வரில் என்ன பண்ண முடியும், லைவாக எடிட் பண்ணி காமிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு விஎஸ் கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு தேவையான நெசசரி எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாண்டிட்டோம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ த டே 2 அகெயின். ஓகே, த அனதர் ஹார் ஆஃப் ட்ரைனிங். ஓகே, ஸோ இங்கே டாபிக் வைஸாக ஹார்ஸ் மாறிட்டே போகலாம். ஸோ லேர்னிங்ஸ் மாறிட்டே போகலாம், டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் கற்றுக்கலாம். ஆனால் நம்மளோட டெஸ்டினேஷன் ஸோ மாஸ்டர் என்ன web development in front end and back end, entirely full stack. Okay, so thank you for everyone. So welcome to TCA ஓட இணைந்திருங்கள். At the end of the day definitely you will be a good developer. Thank you guys, thank you for everyone.